எவ்வளவு கேவலமா என்ன பத்தி சொல்லிட்டீங்க. ராமா ராமா. கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் அவனை வீட்டுல கொண்டு வா. என்னது? அப்படின்னா என் கேரக்டர் மேல உங்களுக்கு அவ்வளவு டவுட்டா? அப்பா, கண்ணை மூடிட்டு தாலி கட்டுறான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் ஷார்ட்டா இருந்தாலும், வெயிட்டா இருந்தாலும், ஹைட்டா இருந்தாலும், ஏன் இந்த நாட்டு கட்டையா இருந்தாலும் தாலி கட்டுறேன். சொல்லுங்க சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. தாலி கட்டுறேன். சொல்லுங்க மாமா, கட்டுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, இப்ப தாலி கட்டணுமா? சொல்லுங்க. கட்டுறா. ராஜா, தாலி தானே வேணும், நானே எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்துட்டேன். மாமா தான் தூக்கிட்டாருல. கட்டுறா, கட்டு ப்ளீஸ் ரா. கட்டுன்னு சொன்ன உடனே கட்ட முடியுமா என்ன? இப்பதானே கட்டுன்னு சொன்னேன். இப்ப முடியாது, நான் சொன்னேன். நீங்களே சொல்லுங்கப்பா. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சக்கரமணியா பெரிய பையனை கல்யாணம் பண்ணாம சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டாடோய் அப்படின்னு யாரோ சொன்னா, உங்க அந்தஸ்து, கௌரவம், மான மரியாதை எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் இல்லையா? முடியாதுப்பா. எனக்கு பேட் நேம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு பேட் நேம் வந்துடக்கூடாது. அதனால இப்போதைக்கு சூட்டு. அது சரி, உங்க வார்த்தையை அவன் காப்பாத்தின மாதிரியா கவுத்த மாதிரியா? அவனை பெத்து வளர்த்த அப்ப எனக்கே இன்னும் புரியல. உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஏய் நில்லு. ஏன் வால் மாதிரி பின்னாடியே வர? எப்படா தாலி கட்ட போற? ஏகத்தாளமா? ஏய் ஏகத்தாள இல்லடா, தாலி. ஏய் நோ டச்சிங். டெம்ப்ட் ஆயிட்டா உனக்கு தான் டேஞ்சர். ஏய் நீ டெம்ப்ட் ஆகணும் தானே இப்படி பண்ற? ஏய் கட்டி பிடிக்காத என்ன, இ கருப்பு போய்டும். என்னைக்காவது ஒரு நாள் போக வேண்டியதானடா அது. வா. அம்மா, என்னடா ஏன் கத்துற? என்ன பார்த்தா நாட்டு கட்ட மாதிரி தெரியுதா உனக்கு? இப்படிதான்டா பால் கேன நசுக்கணும். கேட்ச் இட். போடா. இது கூட நான் தானா? அத குடிக்க கொடுத்தேன் டாடி. போடா அறிவு கட்டவனே, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. வாயை பொளந்தது போதும், முதல்ல வேலையை பாருடா. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு நான் ஷாப்பை மூடிட போறேன். ஏங்க யாருக்காவது கடையை வித்துட்டீங்களா? வாயை மூடுறா. என்ன யாருன்னு நினைச்ச? இங்க தான்டா நான் காயலாங்கடை ஓனர். எங்க ஊர்ல நான் ராயல் ஃபேமிலிடா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபேமிலியோட ஊருக்கு போறேன். டாடி பெரியப்பாத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? அடி கொய்யால ஆரவே கட்டு பையல. எசக்க பசக்க கேள்வி கேட்டுக்கிட்டு முதல்ல உங்க ஆத்தால கிளம்ப சொல்றேன். ஹலோ ஹலோ அண்ணே, நான் தான் சுப்புரத்னம். இந்த பொங்கலுக்காவது ஃபேமிலியோட ஊருக்கு வரலான்னு இருக்கேன்னு. அண்ணனா? யாரா உனக்கு அண்ணன்? எனக்கு எந்த தம்பியும் கிடையாது. நான் தான் சுப்ரத்தனம் பேசுறேனே. நம்ம தாஜ லவ் பண்ண, உங்களை எதிர்த்தேன், அவளை எதிர்த்து ஓடி போயிட்டேனே. என் தம்பி ஓடி போகல. என்னைக்கு அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்து போனாரோ அன்னைக்கு அவனும் செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? கியாஜி செத்து போயிட்டான்னு யாரு சொல்றாரு? செத்து போயிட்டான்னு சொல்லலடி, வந்துட்டு போடாங்கறாரு. அச்சா அச்சா, லக்கேஜ் ரெடி பண்ணிட்டேன், பொறுப்பில்லமா? கொஞ்சம் கேப் குட்ரி, இங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல. நம்ம சின்னவனுக்கு போன் அடிக்கலாம். அந்த பயலுக்கு நான் தான் ரொம்ப இஷ்டம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்க? யாரு? சின்னவனே, நான் தான்டா, உன் சித்தப்பாடா. ஓ ஈஎஸ்ஆரா? ஈஎஸ்ஆரா? எவன்டா அது? இழுத்துட்டு உடனே சுப்புரத்னம். என்னடா இது? அது என்ன பத்மஸ்ரீ விருதா பேருக்கு முன்னாடி போட்டுக்க? டேய், நான் பொங்கலுக்கு ஊருக்கு வரேன்டா. அப்பாவும் ஒத்துக்க வைடா. என்ன பொங்கலுக்கு ஊருக்கு வரியா? அப்பாவை நான் பாத்துக்கிறேன் சித்தப்பு. நீ உடனே ரயில் ஏறு, அக்கறைக்கு வந்து போட்டுப்படி. ஓகே. அங்க இருந்து ஒரு போன் அடி. அங்க என் மொத்த கேங்கோட வந்து நான் வெயிட் பண்றேன். என்னடா பட்டாசு எல்லாம் வெடிச்சு தடபுடலாம் எங்களை வரவேற்கலாம் இருக்கியா? அது இல்ல சித்தப்பு, ஒரு 4 குத்து விட்டு ஆத்து கசாப்பு கிடைக்கும், கிட்னியை சட்னி அரைக்கிறதுக்கும் டொனேஷனா கொடுக்கலாம் இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா பொங்கலுக்கு வருவேன் என்கிட்ட சொல்லுவேன். இப்போ உன் லவ் முறையை பக்கத்துல எங்களுக்கு அவசியமா? ஏன்டா லவ் மேரேஜ் செஞ்சுக்கிறது தப்பா? நீ லவ்வே பண்ண மாட்டியா? இந்த லவ் கிவ் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. நீ மரியாதையா இப்ப போனை வைக்கல, என் வாயில கெட்ட வார்த்தை தான் வரும். இல்லடா ஓ செல்லம். ட்ரிங்கோ. டாடி டாடி, இந்த பையில எதை வைக்கிறது? டேய், என்ன சுருட்டி இந்த பைக்குள்ள வச்சு குப்பை தொட்டில வீசிட்டு வந்து தொலை. அங்க எனக்காக கசாப் கடை காத்துக்கிட்டு இருக்கான். பேருசா கிளம்பிட்டீங்க. வாங்க. ஏய், வா. ஏன் அவன அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. கரெக்டான கணக்கடா உன்னது. சக்கரபாணி அண்ணன் எதிர்த்து இந்த மேரேஜ் நடத்தக்கூடிய கட்சி இருக்கிறவெல்லாம் ஒருத்தன் தான். உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ 3 நல்ல வேலை செஞ்சிருக்கடா. 1, நீ லவ் பண்ணது. 2, பொண்ணை கலப்பினது. 3வது என்கிட்ட வந்தது. நான் இப்ப 4வதா ஒரு நல்ல வேலையை செய்ய போறேன். அது உங்க மேரேஜ். ஓகே? பேட்டாவா? பேட்டா தான் இங்க கொட்டிக்கிட்டு இருக்க. ஏய், இது எந்த சோட்டான்னு பாரு. ஹலோ ராமகிருஷ்ண பேட்டா. ஆமா சித்தி, எங்க அண்ணா அங்க வந்திருக்கானா? வந்திருக்கான் பேட்டா. நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானா? ஆமா பேட்டா, உங்க சித்தப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏதேதோ பிளான் போடுறாரு. நீங்க பாரு சித்தி, நீ இந்த போனை அப்படியே எடுத்து போய் சித்தப்பா கிட்ட வை. இந்த பெரியவங்களே இப்படிதான்டா, நம்ம யூத் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பார்வையில லவ்ங்கிறது ஆகாயத்துல பறக்கிற விமானம் மாதிரி. சின்ன சைஸ்ரா, அது லேண்ட் ஆகுற வரைக்கும் தெரியாதுடா அதோட ரேஞ்ச் என்னன்னு. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆரிய சமாஜம் இருக்கு. நானே கிட்ட இருந்து இன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஓகேடா, நோ ப்ராப்ளம்.
பாத்தியாடி சான்ஸ் கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் செஞ்சு என் சரக்க காமிச்சு எங்க அண்ணனோட செருக்கு அடக்கறண்டி. அந்த பொடி பையன் செல்லு சைஸ் இல்ல எனக்கு ESRனு டைட்டில் தராண்டி. என்ன கசாப்பு கடைக்கு அனுப்புவானாண்டி. அட பாவி சித்தப்பு, எனக்கு ரிவெஞ்ச் பிளான் நான் போடுறேன். காதல விழுந்துச்சா பேட்டா? இங்க பாரு சித்தி, இன்னைக்கு கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடு. நாளைக்குள்ள நான் வந்துடுறேன். என்ன கல்யாணம் சொல்லிட்டு இருக்க? அதான் நெத்தியில பெருசா போட்டு வச்சு கழுத்துல தாலி கட்டி காலு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? அந்த வேலையில தான் இருக்காங்க. இனிமே நாம போய் தான் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணனும். இந்த விளையாட்டுல வேண்டாம். இப்ப அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. இதோ பாருடா, உனக்கு அட்ரஸ் தந்து செலவுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த வண்டி ஏத்தி விட்டா நீ போய் உங்க அக்காவை கூட்டு வந்துருவ. எங்க அண்ணன் தேவதாஸ் மாதிரி உங்க அக்காவை நினைச்சு சுத்திட்டு இருக்கணும்ல. ஒரு பிராத பிளான் எல்லாம் போடாத. ஒழுங்கா என் கூட வந்து நீ உன் அக்காவை கூட்டிட்டு போ, நான் என் அண்ணனை கூட்டு வந்துடுறேன். நான் எங்க வரணும்? லான்ச்சுக்கு வந்துரு. எங்க அக்கா வந்ததுக்கு அப்புறம் விக்ராண்டா உனக்கு வேட்டு. பேட்டா அவங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அப்பாடி, என்ன பண்ண சித்தி? டாடி டாடி என்ன சீக்கிரம் தொட்டுறாங்க, காப்பாத்துங்க. உருவிட்டானுங்க, உள்ள போங்க. என்னடி இது? என்னடி செஞ்சான் அவன்? चुपके बैठा है अंदर உள்ள அவனை ஒளிச்சா வச்சிருக்க. கல்யாணத்துக்கு டைம் ஆகுது. என்ன தெரியும் டைம் ஆகுது? தாப்பாவை திறந்தா என் டோப்பாவை சீவிடி வாங்க இந்த தாடி பசங்க. என்னடி செஞ்சான் அவன்? தெரியலங்க. எங்க போய் தொலைஞ்சான்? ஏய் இங்க வாடா. அவங்கள என்ன சொன்ன? நான் தப்பா ஏதோ சொல்ல டாடி. அவங்க பொண்ணு கிட்ட ஓடி போலாமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். எனக்குன்னு வந்து வாசிருக்கு பாரு. அப்படியே எல்லாரும் இங்கேயே உட்காருங்க. அம்மா நல்லா நடிச்சேனா? சூப்பர். உங்க அப்பா ஒரு புண்ணாக்கா இருந்தாலும் நீ பூரணமா பிறந்திருக்கடா. என் புள்ள செஞ்ச வேலையால ஏன் தலை போயிடும் போல இருக்கு. இதுல எப்படி கல்யாணம் நடக்கும்? இனிமே உன் சித்தப்பா வெளியே போகவே முடியாது. நீ மும்பைக்கு சீக்கிரம் வந்துரு. நம்ம கஸ்டமர்களை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு புது ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். நம்ம சந்திரன் வந்து எந்திரன் மாதிரி ஆட போறாரு. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? யா, தெரிஞ்சது. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அங்க அங்கன்னா எங்க? அங்கதான். ஐயோ, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி. ஏய், உனக்கு அக்கா வேணுமா அட்ரஸ் வேணுமா? அக்கா தான் வேணும். அப்படின்னா போத்திட்டு உட்காந்து. வாங்க, கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுடா. இது ஒண்ணு மாமூல் முகூர்த்தம் இல்ல, மகா அற்புதமான முகூர்த்தம்டா. ஏய் யாரோ வந்திருக்காங்க, சீக்கிரம் உள்ள போங்க. சித்தப்பு, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. நீ இல்லாம நம்ம ஊரோட கலியே போயிடுச்சு. ஆமா, தம்பி சித்தி எல்லாம் எங்க? தம்பிடோ, டேய், 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 உன் ஓவர் ஆக்ஷனை ஸ்டாப் பண்றா. என்னடா வேணும் உனக்கு? ஹார்ட் வேணுமா, கிட்னி வேணுமா? எந்த கசாப்பு கடையில பேர பேசி வச்சிருக்க? ஓ, ஏன் இப்படி பேசுற சித்தப்பு? சித்தப்பூ அது பொத்தப்பூ அது. நான் தான் ESR ஆச்சே. இழுத்துட்டு ஒண்ணு சுப்பரத்னம் ஓடா. போறேன் சித்தப்பு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். மலை மாதிரி நீ துணையா இருப்பேன்னு நான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உன்னை என் குருவா நினைச்சு ஒரு பொண்ண லவ் பண்ண திட்டம் போட்டேன். அவளை கிளப்பிட்டு வந்துட்டேன். கிளப்பிக்கிட்டு வந்துட்டியா? எங்கடா அந்த பொண்ணு? பிரியா. இவன் யாரு? எங்களுக்கு மீடியேட்டர். அப்படின்னா புரோக்கரா? புரோக்கரா? சரி சித்தப்பு, ஆ. மும்பைல எனக்கு தெரிஞ்சது 2 தான். ஒண்ணு நீ, இன்னொன்னு சமுத்திரம். நீ வெளியே போன்னு சொல்றதுனால சமுத்திரம் தான் கதி. வா பிரியா. ஏய் நில்றா. ஆத்திரத்துல ஆயிரம் சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு கணக்கா? டேய் பெரியவனே, நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். அவன உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கிளப்பிக்கிட்டு வந்துட்டான். கேடு. சித்தப்பா, அவன் சொல்றது அவ்வளவும் போய் எங்களை கூட்டிட்டு போதான் வந்திருக்கான். இல்லடா, அவன் பக்காவா புரோக்கரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அவர் புரோக்கர் இல்ல, எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என் தங்கச்சி. ஆஹா, அந்த பொண்ணுக்கு அவனுக்கும் ஒத்தே வராது. அப்படி போகுதா கதை? நீ எங்கடி வர? சின்னவனை கூப்பிடு. பயமுடி. இப்ப உன் பேரை வச்சு எப்படி அமுக்குறேன்னு பாரு. மும்தாஜ், மும்தாஜ், எங்கடி போய் தொலைஞ்ச? ஊர்ல இருந்து நம்ம சின்ன வந்திருக்காண்டி. நம்மள உள்ள தள்ளி பூட்டிட்டாரு. சித்தப்பு, 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 ஏய், சித்தப்பு. நீ வைகையில முக்கணவன், நான் மும்பைல எக்கணவன். நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல ஆரிய சமாஜத்துல கல்யாணம். எப்படி தடுக்கிறேன்னு பாக்குறேன். தம் இருந்தா வந்து வேண்டாம், தடுத்து வேண்டாம், பாரு. வேண்டாம். அம்மா, ஸ்ரீதம்மா, போகாதடா. விட்டனா தெரியும். ஆரிய சமாஜம் மாலும் ஹை. மாலும். அப்ப வண்டி எடு. டேய், டேய் அண்ணா. சித்தப்பு. ஏய், sorry, sorry. ஒண்ணாகல. வண்டிக்கு ஒண்ணாகல. டேய் நீ இங்க உட்காரு. அம்மாடி இப்படி வந்து உட்காரு. நீ போடி அப்படி. ஏங்க இப்படி தள்ளுறீங்க? போகுதுடே, நீ மந்திரத்தை எடுத்து விடு. நீ கட்டுறா தாலிய எவன் வரான்னு பாக்குற. கட்டு. என்னங்க இது? இன்னும் மந்திரத்தை முடிக்கல, ஹோமம் பூர்த்தி ஆகல, அதுக்குள்ள தாலி கட்டுறதா? நமக்கு இதெல்லாம் நடந்துச்சா? நாம குடும்ப நடத்தல, இந்த போட்டா பறக்கல. மூடி வாய. நீ தாலிய கட்டுற. என்ன இன்னும் சின்னவனை காணோம்? தாலி கட்டலாம். நிறுத்து.
டேய் இந்த மாதிரி கல்யாணத்துல அந்த மாதிரி சவுண்ட்லாம் சகஜம். நீ கட்டுற தாலிய. சித்தப்பா சார் அவன் சரியான முரட சார். யார் பேச்சை கேட்க மாட்டான் சார். நீங்க என் பேச்சை கேட்டு எங்க எல்லாரையும் விட்டுருங்க சார். நான் போய் அவங்ககிட்ட நைஸா பேசி உங்க பையனை அனுப்புறேன் சார். இது சத்தியம் சார். அப்படி பார்க்காதீங்க சார். எனக்கு பயமா இருக்கு. என்ன நம்புங்க சார். டேய், ஏதாவது ஒண்ணு ஆச்சு முதல்ல அவனை கொல்ல மாட்டேன், ஒன்னதான் கொல்லுவேன். அம்மாடி இவன் ஒருத்தனால நாங்க எல்லாரும் தப்பிச்சடா சாமி. தம்பி ராசா வா போலாம். என்னடா இவன் இந்த டென்ஷன் தாங்க முடியாம சிலையா மாறிட்டானா? இவன் சிலைய ஒண்ணு மாறல, செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா? எப்படி செத்தான்? சித்தப்பா சும்மா வலிப்பு வந்த மாதிரி உதறாத. அவனுக்கு தெரிஞ்ச டேஞ்சர். கொஞ்சம் பில்டப் கூட. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு பில்டப்ல எப்படிடா வரும்? இந்த டென்ஷன்ல அவன் கையால சாகிறத விட இந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு நானே சீ, வாய் மூடு. செத்துறேன். இதுல புல்லட்ஸ் இல்ல. இவன் உடம்புல உசுறு இல்ல, இந்த கண்ணுல புல்லட் இல்ல. இப்ப நாங்க எங்க போறதுன்னு தெரியல. டேய் சவத்தை சாட்சி வச்சுக்கிட்டு அவங்கிட்ட சவால் வெட்டியாடா பாரு. விடு அவனை. சித்தப்பா சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. இனி லாக்கெட் தான் டிசைட் பண்ணணும். ராமன் வந்தா ராவண பதம், கிருஷ்ணன் வந்தா அர்ஜுன ரதம். என்னடா ரெண்டுக்கும் நடுவுல நின்னுடுச்சு. ஆண்டவன் கூட நமக்கு வேட்டு வைக்கிறாரா என்ன? நீ ஒண்ணு கவலைப்படாத சித்தப்பா. ராமனும் வரல கிருஷ்ணனும் வரலனா சிச்சுவேஷன் இந்த ராமகிருஷ்ணன் கையில. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ். ரிலாக்ஸா? ரைட் டைம்ல ரிஸ்க்ல மாட்டி விட்டானேடா. ஏன்டா இவன் போய் அவன் கையில மாட்டினான்? பாஸ் எனக்குன்னு ஒரு டவுட்டா இருக்கு. நம்ம தம்பி தலை கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இல்ல? வெக்கம், வெக்கத்துல தலை குடிஞ்சிட்டான்டா என் புள்ள. அப்போ கொஞ்சம் கூட ஆடாம அசையாம ஏன் சில மாதிரி நிக்கிறாரு? இப்ப வாயை திறந்து பேசி பார்க்கலாம். போல் முடியல. சேம் ப்ராப்ளம் தான்டா அவனுக்கும். ஏய் என்னடா இன்னும் யோசனை? விடு அவனை. கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா யோசிங்கடா. இப்ப இவனை இங்க விட்டுட்டா எங்களை உயிரோட விடுவீங்களா? 5 நிமிஷத்துல எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும். ஊரை தாண்டின உடனே இவன் நாங்க விட்டுட்டு எங்க வழியில நாங்க போயிடுவோம். இவன் ஜெகஜால ஜித்தண்டா எப்படியோ. பாஸ் இப்போ அவனை விட்டுட்டோம்னா மறுபடியும் அவன் நமக்கு கிடைக்க மாட்டான். விடல என் புள்ள உயிரோட இருக்க மாட்டான். டேய் சீக்கிரம் ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணுங்கடா. ஏசியா நான் ஏசியா? வீடியோ கோச் அரேஞ்ச் பண்ண. கரெக்ட்னா போறப்போ தம்பிக்கு போர் அடிக்காம இருக்கும். எனக்கு வழி விடுங்கடா. ஆசிட் இருக்குடா. ஏய் ஏதாவது டிங்கிரி கிங்கிரி வேலை செஞ்சீங்க டங்கு வர அருந்துரும். சிட்டியை தாண்டது பாடியை கலெக்ட் பண்ணிக்கங்க. என்னன்னா அது அவன் பாடிங்கிறான். அரேச்சப் என் புள்ள பாடி இல்லாம காடியாடா. சாலா பேவகூஃப். நீ இருக்க போற வீடு இதான் சித்தப்பு. சூப்பரா. இந்த ஈயசார்னா உனக்கு உசுருடா. இங்க பாரு, இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹனிமூன் தான். வீட்ல சமைக்க தொழிற்கெல்லாம் ஆள் இருக்குல்ல? அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு சித்தப்பு. என்னடா இது இவங்க எங்க இருக்காங்க? எங்களுக்கு வேலைக்கு வச்சிருக்கிய? இல்லடி செல்லம், அவங்க வேலையை பார்க்க தான் உன்ன வச்சிருக்கேன். இது அவங்க வீடு. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? நம்பி ஒட்ட வந்த சித்தப்பன அடுத்தவங்க வீட்ல வேலைக்கு வச்சிட்டு நம்பிக்கிட்டு உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறியா? இப்பவே அண்ணன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். தாராளமா போய் சொல்லு. அவன் அந்த பொண்ணை தள்ளிட்டு வர சொன்னது நீதானோ? ஆரிய சமாஜத்துல சாட்சி கையெழுத்து போட்டேன்னு சொல்லுவேன். கால் ரெண்டையும் வெட்டி கையேந்த விட்டு வருங்க அண்ணன். சித்தப்பு அவர் தான் அசோக். யார் இவங்கெல்லாம்? வணக்கம் சார். ஒண்ணும் இல்லைங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னுச்சு. ஏற்கனவே காலம் கெட்டு கிடக்கு. இவங்க திருடங்களோ புள்ள பிடிக்கிறவங்களோ தீவிரவாதிகளோ யாருக்கு தெரியும்? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஊரு கெட்ட பேர் வந்துருங்க. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏமா அது இல்லைன்னா இவங்களை நாங்க மருதமலையில பார்த்தோம். பாவம் அவர் பொண்டாட்டி இவங்க புருஷன் 2 பேரும் போட்டுக்கு வந்து வைகாயத்துல முழுகி செத்துட்டாங்களாம். பொண்டாட்டி புருஷனை பறி கொடுத்த இவங்களுக்கு பிரியாமா வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ராமகிருஷ்ணன் வேலை கொடுக்காதீங்கிறான். நீ வாக்கு கொடுத்துட்டியாமா? அப்படின்னு இங்க இருக்கு சொல்லு. வாங்க கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன? ஈயசாருங்க. ஈஎஸ்ஆர்னா? அப்படின்னா இழுத்துட்டு போன சுப்ரத்தனம் இல்லைங்க, வெறும் சுப்ரத்தனம். மிஸ்டர் சுப்ரத்னம் சார். இங்க நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சார். இவங்க தங்கறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணுமா? பாத்துக்க மச்சான். தேங்க்ஸ் சார். ஏய் சிவா, இந்த ஆளை கூட்டு போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வை. பிரியா அவங்கள உள்ள கூட்டு போ. கோழி பொறு கூட்டிலே சேவலொரு கூட்டிலே. குலபாசை இதான் உங்க அவுட் ஹவுஸ். இழுத்து விட்டனா கிழிஞ்சிரும் ஃபேஸ். என் பொண்டாட்டி செத்து போயிட்டாளா? அவ புருஷன் செத்து போயிட்டானா? ஏன்டா அப்படி புருட்டா விட்டீங்க? சிம்பத்திக்காக சித்தப்பு. நீங்க எல்லாரும் ஒரே கேங்கன்னு சொன்னு வச்சுக்க, டீடைல் சொல்ல வேண்டியிருக்கும். அதே அனாதைங்கன்னா அவர் இறக்கம் காட்டுவார்ல. என்னத்தரா இறக்கம் காட்டுறது? ஐயா இங்க, கொய்யா அங்க. இவ்வளவு பெரிய கேப்ல நாங்க தையா பாடுறது எங்க? கேப் விடணும் தானே இப்படி பிளானியா போட்டோம். செருப்பு பிஞ்சிருடாக்கா. பொண்டாட்டியோட அருமை உனக்கே பட்டா தெரியும் எருமை. மீல்ஸ் இல்லாம இருந்தாலும் இருப்பன தவிர டீல்ஸ் இல்லாம என்ன இருக்க முடியாது.
ஹே தாஜ் அப்பா ஏன்டி இப்படி புரண்டு படுக்கிற நான் தாண்டி சுப்பு பூ ஹிப்பு என்னங்க இது யாராவது பார்த்துட்டா நம்ம ரகசியம் தெரிஞ்சிரும் ஜாவ் 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 நோ ஜாவோ ஐயா ஃபுல் மூட்ல ஆவோ இப்ப மட்டும் எவனாவது குறுக்க வரட்டும் அவனை துண்டு துண்டா நறுக்கி எறிஞ்சு மேரா பாப் மர் கயா எங்க அப்பா செத்து போயிட்டாரு சாப்பிட காசு இல்லைங்கோ பாபா ஒரு 1 ரூபாய் கொடுங்க பாபா வச்சுக்கிட்டு படுத்துக்கடா சீக்கிரம் படு டேய் யாராங்க நீயா இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? அது என் பொண்டாட்டி கனவுல வந்தா சார். அதுக்கு நீ ஏன் இங்க வந்த? அது அவங்க புருஷனும் கனவுல வந்தாரான்னு தெரிஞ்சுக்கலான்னு. எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு அவங்க புருஷன் இல்ல சார், எனக்கு என் பொண்டாட்டி இல்ல சார். 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒதுக்கலாம்னு. சும்மா என் காதுல பூ சுத்தாத. இனிமே அவங்க பின்னாடி நீ சுத்துறத பார்த்த சுத்த மாட்டேன் சார். எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் சார். என்ன? இந்த டைம்ல உங்களுக்கு எதுக்கு சார் முழிப்பு டேய். வந்துச்சு? கனவுலயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் சார். இந்த சமயத்திலேயா எனக்கு மொழி போறணும்? கரெக்டா மேட்ரு மாட்டிக்கிச்சு. இப்ப கொடுக்கறேன்டா சின்னவனே உனக்கு குமுக்கு. இப்படி வண்டியை தள்ளுறத விட சொல்றியா? பேசாம ஒன்னு தூக்கிட்டே போயிடலாம். உள்ள போங்க. மாமா மேட்ரு ஒரு மாதிரியா போகுது இல்ல? என் மண்டைக்குள்ள அடிக்கிற மணி இது ஏதோ கசமசா மேட்டர்னு சொல்லுது. பெரியவர் என் புள்ள தப்பு பண்ண மாட்டான்னு சொன்னார்ல, இந்த மேட்டர் தெரிஞ்சா மூஞ்சி எங்க வச்சுக்கோன்னு பாப்போம். பாத்துருவோம். கிளம்பு. சார் சார் சார், எங்க கிளம்பிட்டீங்க சார்? நம்ம அர்ஜென்ட்டா கோயிலுக்கு போனோம் சார். எதுக்கு? அங்க சனிக்கிழமை பூஜை செய்யணும் சார். சாயங்காலம் பண்ணலாம். சார் சார், சாயங்காலம் அவங்க இருக்க மாட்டாங்க சார். யாரு? அவங்க தான் கிரகங்கள் சார். அப்புறம் புதூர் போயிடுவாங்க சார். இப்ப பூஜை பண்ணா அவங்க தங்கச்சிங்களுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கும் சார். ஓகே, நீங்களும் எங்களோட வாங்க. நான் எதுக்கு சார்? நான் வீட்டுல கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம்.